ஷோ இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ் உங்கள் சத்யா அனில் ஆட்டா ட்வின் பேர்ட்ஸ் லெகன்ஸ் இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். விக்ரமன் சார் அண்ட் எஸ் ஏ ராஜ்குமார் சார் ஸ்பெஷல் ரவுண்ட்ல அடுத்தபடியா அலாவுதீன் வந்து இங்க ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் அலாவுதீன். சின்ன பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு வண்ண பூவிழி பார்த்ததும் பூவினம் நானது உந்தன் காலடி ஓசையில் காவியம் தோணுது பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு வண்ண பூவிழி பார்த்ததும் பூவினம் நானது காலடி ஓசையில் காவியம் தோணுது பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு. வானத்தில் வரைந்திடும் கோலமோ பாவையின் தேன்குழல் மேகமோ பொன் வானத்தில் வரைந்திடும் கோலமோ கண்கள் நீரில் நீந்திடும் மீன்களோ உந்தன் பார்வையில் உன்முகம் தோன்றுமோ சின்ன பாதங்கள் தாங்கிடும் பொன்னெழி மேனியை அள்ளவோ கொஞ்சம் கிள்ளவோ சின்ன பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு வண்ண பூவிழி பார்த்ததும் பூவினம் நானது உந்தன் காலடி ஓசையில் காவியம் தோணுது பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு வண்ண பூவிழி பார்த்ததும் பூவினம் நானது காலடி ஓசையில் காவியம் தோணுது பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு. அலாவுதீன், உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து அழகா குட்டி பாப்பாக்கு நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. குட்டி பாப்பா முன்னாடி உட்கார வச்சுட்டு நீங்க பாட்டு பாடின மாதிரி இருந்துச்சு. பாட்டு பாடிருக்கீங்களா? அப்படி நிறைய பாட்டு பாடுவேன். அது ஒன் ஆஃப் தி ஃபேவரட்ல இந்த சாங் உங்களுக்கு? ஆமா, இந்த பாட்டு பாடுவேன். ஸோ குழந்தை இப்போதான் 2-3 நாள்ல பிறந்திருக்கு இல்லையா? ஆமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிறந்துச்சு. ஒரு வாரம் ஆச்சு பையன் பிறந்திருக்கான். ஏய் கியூட். கங்க்ராட்ஸ். Thank you. ஸோ சார் எப்படி ஃபீல் பண்ணாருன்றதை நம்ம கேட்கலாம். சார் எப்படி இருந்துச்சு இந்த பாடல்? நல்லா பாடினார். தேங்க்யூ சார். இந்த பாட்டுடைய வாய்ஸ் கல்ச்சருக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணி பாடியிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஜெயச்சந்திரன் பாடினார். ரொம்ப ஒரு கோவக்கார சிங்கர் அவர். ரொம்ப ஒரு டைப்பாக இருப்பார் அவர். ஜெயச்சந்திரன் ஜெயட்டா நிறைய கோவப்பட்டார். அவர் ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டோம். ஒரு புது அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னை நான் இவ்வளோ சீனியரு நேஷ்னல் அவார்டு வாங்கினோம், என்னை உட்கார வச்சிட்டானேன்ற மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் இந்த பாட்டை பாடிட்டு எடோ நான் வெரி ஸ்வீட் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு படத்தில் பாட்டு இந்த டைட்டில் சாங் ரொம்ப பெரிய பாராட்டு. அவர் அன்றைக்கி பாராட்டினது. நிறைய பாட்டு அவர் எங்கிட்ட பாடியிருக்கார் ஜெயச்சந்திரன். இந்த ஒரு நல்ல ஆர்கஸ்ட்ரேஷனோட அமைஞ்ச ஒரு பாட்டு இது. இந்த பாட்டுக்கு கீபோர்டு வாசித்தது ஏஆர் ரஹ்மான். இன்னும் ஒரு செகண்ட் கீபோர்டு வந்து மணி சர்மா. கண்டக்ட் பண்ணது வித்யாசாகர். இந்த மாதிரி எல்லாம் அந்த ஃப்ளூட்டு இருந்தது நவீன், நெப்போலியன் 2 பேரும். ஒருத்தர் கீ ஃப்ளூட்டு, பேம்பு ஃப்ளூட் வந்து நெப்போலியன். ஸோ இந்த மாதிரி ஒரு 40 to 60 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா, 60 பேர். பியானோ வந்து லைவ் பியானோ எங்கேருந்தோ பெருசாக தூக்கிட்டு வந்து எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப கிராண்டாக பண்ணோம் இந்த பாட்டை. ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் என்னுடைய ப்ரொடியூசர்ஸு எனக்கு அவ்வளோ செலவு பண்ணாங்க. அந்த பாட்டு ஒரு சிம்பிள் சாங் மெலடி தான், பட் அதை ரொம்ப ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி ரொம்ப ரிச்சாக இருக்கும். அது பிக்சரைசேஷன் எல்லாமே ஒரு
எனக்கு என்னுடைய ஆகோழுதுன்னு சொல்லுவேன். ஆகோழுனா அது அதிர்ஷ்டம். அவ்வளோ பெரிய லக் எனக்கு அதில். இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் யாரும் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. 60 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா, 40 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா, நெவர். இந்த காலத்தில் அதெல்லாம் நினைக்கவே முடியாது. இந்த பாட்டுக்கு அவ்வளோ பெரிய ஆர்கெஸ்ட்ரா இன்றைக்கி இருக்கிற மியூசிக் டைரக்டருங்க எல்லாம் அன்றைக்கி கீபோர்ட் பிளேயராக உட்காந்துட்ருக்காங்க. இவ்வளோ டேலண்ட்ஸு என் கூட இருந்தாங்க அன்றைக்கி. இந்த பாட்டு ஒன்று பாடட்டுமா பாட்டை ரஹ்மான் தான் வாசித்தார். ரொம்ப படம் எனக்கு அவர் அந்த புது வசந்த வரைக்கும் அவர் என் கூட கீபோர்ட் பிளேயராக இருந்தார். ரொம்ப டேலண்டட் பர்சன்ஸ்லாம் என் கூட இருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி அப்படி தான் இருந்தது. எல்லா இடத்துலையும் திறமை இருக்கும், எல்லா இடத்துலையும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெறி இருக்கும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரு பெரிய சாதனைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்த காலத்தில் நான் மியூசிக் டைரக்டர் ஆனேன். ஸோ எனக்கு எல்லாரும் அவங்க எல்லாரும் ப்ளே பண்ணாங்க. இது மறக்கவே முடியாது இந்த பாட்டை. அந்த சின்ன பூவை மெல்ல பேசு அப்படின்ற அந்த பாட்டு பிரசாத் தேட்ரு, பிரசாத் 70 mm சொல்லுவோம். அவ்வளோ பெரிய ஹியூஜ் தேட்டரில் ஹியூஜ் ஆர்கெஸ்ட்ரா, சின்னதாக மியூசிக் டைரக்டர் நான். லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் ஃபென்டாஸ்டிக். 1986 இட் வாஸ் ஹேப்பன். பட் நிஜமாலே உங்களோட இருந்தால் அந்த தன்னம்பிக்கை அதிகமாக கொடுக்குறீங்க, அந்த வெறி உங்ககிட்ட நிறைய கற்றுக்கணும் சார். ஆமாம், பாட்டு ஒன்று பாட்டுமா, பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சிட்டு பாட்டு ஒன்று அந்த பாட்டு அது முடிஞ்சிட்டு வெளியில் வரோம். நான் ரஹ்மான்லாம் பேசிகிட்டு இருக்கோம். திலீப்னு அப்படி தான் கூப்பிடுவோம். ஏன்னா எப்படி இருக்குது ரஹ்மான் பாட்டு, எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே, பெரிய ஹிட்டாகுண்ணே, ரொம்ப ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கும். ஆனால் இன்னும் ஏதோ பண்ணணுண்ணே, நம்ம இன்னும் ஏதோ பண்ணணுண்ணே அப்படின்னு. புரியுதில்ல? அந்த மாதிரி அந்த வெறியோடு இருந்த கலைஞர்கள் நாங்கள்லாம். எங்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய இமயமலை மாதிரி மெல்லிசை இசைஞானி இளையராஜா இருக்கார். அந்த மலையை தாண்டணும் நாங்கள், அல்லது போய் மோதணும், ஏதோ ஒன்று செய்யணும். அந்த வெறி எங்களுக்கு இருந்தது. ஏன்னா அவர் அவ்வளவு திறமைகளும் அவ்வளவு புலமையோடு இருக்கிற ஒரு வெற்றியாளர். அந்த ரீச் பண்ணணுன்றதுக்காக துடித்தோம் நாங்கள். அதில் ஒவ்வொருத்தர் முதல் முயற்சியாக நான் பண்ணேன். அது எனக்கு மிகப்பெரிய பெருமை. இசைஞானி இளையராஜா அவர்கள் வாழும் காலத்தில் இசையமைப்பாளர் ஆகி ஒரு சில்வர் ஜூப்ளி கொடுத்தது நான் அதை என்னால் மறக்கவே முடியாது. இது மறக்கிற விஷயம்லாம் கிடையாது. இது அந்த பதிவு நான் மறக்கிறது என் வாழ்க்கை கிடையாது. இது வரலாறு. அது அவர் சில்வர் ஜூப்ளி, என் படமும் சில்வர் ஜூப்ளி, எனக்கு அப்புறம் வந்து ரஹ்மான் சில்வர் ஜூப்ளி. இதுதான் எங்களுடைய வரலாறு. ஸோ வெற்றிக்காக கம்போஸ் பண்ணோம், வெற்றியை மனப்பூர்வமாக என்ஜாய் பண்ணோம். அப்படி தான் இந்த பாட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நிறைய எங்களுக்கு நீங்கள் தன்னம்பிக்கை கொடுத்தீங்க. உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு ரொம்ப புத்துணர்ச்சியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இல்லை கண்டஸ்டன்ஸ் நிஜமாலே சார் நிறைய கற்றுக்குறோம் உங்ககிட்ட இருந்தாங்க, கற்றுக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ அலாவுதீன், ரொம்ப அழகாக பாடினீங்க. ரொம்ப நன்றி. ப்ளீஸ் பி சீட்டட். விக்ரமன் சாரும் சரி, எஸ்.ஏ. ராஜ்குமார் சாரும் சரி, அவங்களுடைய பாடலை கேட்கும் பொழுது அவங்க மனம் விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ஸோ தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, ட்வின் பேர்ட்ஸ் லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். பிரேக்.